இல்ல அப்படின்னு அவங்க சொன்னது வந்து கண்டனத்துக்குரியது. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு தளபதி போட்டோ ஐடியில தளபதியோட டிபி வச்சிருக்க மாதிரி ஒரு ஐடியில இருந்தும், தளபதி பிளாக் வச்சிருக்க ஒரு ஐடியில இருந்தும் நிறைய விமர்சனங்கள், நிறைய வந்து மெசேஜஸ்லாம் வந்து வருது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலா அவங்கலாம் டிவிகே தானா அப்படின்னே தெரியாது. அப்படி இருக்கும்போது இதுக்காக வந்து எங்க தளபதி வந்து குரல் கொடுக்கணும். இந்த மாதிரி வந்து அவதூறான விஷயங்கள வந்து பரப்ப வேண்டாம் அப்படின்னு வந்து எங்க தளபதி வந்து ஒரு பிரஸ் மீட்லயோ இல்ல வந்து ஒரு வீடியோவோ போடணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆசைப்பட்டாங்க. அவங்களுக்கு நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். இது வந்து ஒரு ஃபேக் ஐடியா கூட இருக்கலாம். அது வந்து டிவிகே காரங்க கூட தெரியாது. சரியா? அதுக்கே எங்க தளபதி வந்து குரல் கொடுக்கணும், தளபதி வந்து ஒரு வீடியோ போடணும்னு சொல்றீங்களே, ஒரு பொது வெளியில திமுகவோட கட்சியில இருந்து ஒரு திமுகவோட பொது மேடையில பெண்களை இழிவா பேசினாரே, அவருக்காக எதிர்த்து உங்க தலைவர் அதாவது திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் குரல் கொடுத்தாரா? இல்ல. தொடர்ந்து அவரை பேச வச்சுட்டு தான் இருந்தீங்க. அப்போ அதுக்கெல்லாம் குரல் கொடுக்காத நீங்க, இதுக்கு மட்டும் ஏன் குரல் கொடுக்குறீங்க? இதுல இருந்தே தெரியுது நீங்க வந்து எப்படிப்பட்ட ஆளு அப்படின்றது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அவர் மட்டும் இல்ல, தொடர்ந்து திமுகவை சேர்ந்த பல பேரு பெண்கள, அதாவது தாவேக்கால இருக்க பெண்கள பத்தி அவதூறான விஷயங்கள மீடியாலே பேசிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் எதிர்த்து உங்க கட்சியில இருந்து நீங்க என்ன ஆக்ஷன் எடுத்துட்டீங்க? இன்னமும் அந்த கிருஷ்ணமூர்த்தி அப்படின்றவர் வந்து இன்னும் உங்களோட கட்சியில தான் இருக்காரு. இன்னும் உங்க பொது மேடையில அவர் பேசிட்டு தான் இருக்காரு. முதல்ல அதுக்கெல்லாம் போய் குரல் கொடுக்க சொல்லுங்க மேடம். அதுக்கப்புறமா ஃபேக் ஐடியில இருந்து வர மெசேஜஸ்க்கெல்லாம் எங்க தளபதி வந்து மெசேஜ் கொடுக்கறத பத்தி பார்க்கலாம். சரிங்களா? இந்த அவதூறு விஷயங்கள்லாம் ஓரங்கட்டிட்டு உங்க கட்சி எப்படி ஜெயிக்குதுன்னு நீங்க பாருங்க. எங்க கட்சி எப்படி ஜெயிக்க வைக்கிறதுன்னு நாங்க பார்க்குறோம். நன்றி.